வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. நற்கருணை இறைவனின் அன்பு பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. தனது விலை மதிக்க முடியாத உடலாலும் இரத்தத்தாலும் நம்மை மீட்டெடுத்த இறைவனின் நிபந்தனையற்ற அன்பின் சின்னமாக இறைவனின் இந்த பிரசன்னம் வேதனை தீயில் உழல்பவர்களுக்கும் துன்பத்தில் துவண்டு வாழ்பவர்களுக்கும் நிம்மதியை தொலைத்துவிட்டு நிற்கதியாய் நிற்பவர்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் அருளின் ஊற்றாக அமைந்துள்ளது. எப்படி வேண்டுமானோம் வாழலாம் என்பதை விடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற லட்சியத்தை காட்டி நிற்கும் உன்னத கொடைதான் இந்த நற்கருணை. எனவே தன்னலமற்றவராக தனி பெரும் சிறப்புடன் இயேசு காட்டிய இறையாட்சிக்காக உழைத்திட போதிய உற்சாகத்தையும் வல்லமையையும் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு தந்திட வேண்டும் என்று இந்த பவனியின் போது அருள் வேண்டி ஜெபிப்போம். அனைவர் முழங்கால் படியிட்டு நிலையான புகழுக்குரிய கீதத்தை பாடுவோம். நற்கருணை பவனியானது துவங்குகிறது. முதலிலே இளையோர் வெள்ளை துணியை கீழே விரிக்க பீட செல்வர்கள் திருச்சிலுவையும் மெழுகுதிரிகளையும் ஏந்தி முதலிலே செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து இறை மக்கள் பவனியாக செல்லுவார்கள். அவர்களுக்கு பிறகு குருக்கள் செல்ல, அதனைத் தொடர்ந்து பூக்களை தூவுகின்ற சிறுமிகள் செல்ல, இறுதியில் அருட்பணியாளர் நற்கருணை பேழையை சுமந்து வருவார். பாடகர் குழுவினர் பாடலை பாட அனைவரும் இணைந்து பாடல்களை பாடிக்கொண்டும் ஜெபங்களை ஜெபித்துக் கொண்டும் நற்கருணை ஆண்டவரை புகழ்வோம்.
நாம் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பினால் எங்களை வழி நடத்துகின்றவரே, ஆண்டவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று உரைத்த உன்னத தேவனே, இயேசுவே ஆண்டவர் என வாயால அறிக்கையிட்டு நாங்கள் உள்ளூர் நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் என்று உரைத்த உன்னத தேவனே, எங்களை உடைய ஆவியினால் வழி நடத்துகின்ற உன்னத தேவனே, நற்கருணையில் வீற்றிருக்கும் அன்பான இறைவனே, காலையிலும் ஆலையிலும் உண்மையே நினைத்து போற்றுதற்குரிய உன்னத தேவனே, எங்கள் மீது உமது ஆவியை பொழிந்து வழிநடத்துகின்ற உன்னத தேவனே, உண்மையுடன் நாங்கள் தூய்மையாக வாழ உதவுகின்ற உன்னத தேவனே, எங்களை முழுமையாய் ஆட்கொண்டு செயலாக்குகின்ற உன்னத தேவனே, நாங்கள் உம்மை காண பிரசன்னத்தை உணர வாய்ப்படுகின்ற உன்னத தேவனே, எங்கள் சிந்தைகளையும் செயல்களையும் தூய்மையாய் வாழ வழி நடத்துகின்ற உன்னத தேவனே, எங்களுக்கு அடைக்கலமும் கேடயமாய் விளங்குகின்ற உன்னத தேவனே, எங்களை சீர்படுத்தி வழி நடத்துகின்ற உன்னத தேவனே, எங்களை கண்ணின் மணி போல காத்து வழி நடத்துகின்ற உன்னத தேவனே, எண்ணில் நடந்தா நன்மைகளை நிறைவாய் பொழிகின்ற உன்னத தேவனே, உமது அருளை நிறைவாய் பொழிந்து எங்களின் வாழ்வை வலிமைப்படுத்துகின்ற உன்னத தேவனே, உமது மக்களுக்கு ஆசிரியை நிறைவாய் வழங்குகின்ற உன்னத தேவனே, தூய ஆவியின் துணையால் உமது இரக்கத்தினை வெளிப்படுத்துகின்ற உன்னத தேவனே, ஆண்டவரே உமது வல்லமையையும் ஆற்றலையும் அளித்து எமது வாழ்வை திடப்படுத்துகின்ற உன்னத தேவனே, Hosanna.
My dearest brothers and sisters in Christ Jesus, in the Gospel of Luke, chapter 22 and verse 19, we read the words of Jesus. This is my body, which is given up for you, and do this in remembrance of me. This is my body, which is given up for you. My body given up for you, not for myself, not for my glory, but given up for you, so that you may live, you may have life. Here is Jesus giving himself in the Holy Eucharist. And similar to this self-giving of Jesus Christ is also the self-giving of our beloved mother, where in Luke chapter 1 verse 45 we read, the Blessed Mother says, behold, I am the servant of the Lord. In Luke chapter 1 verse 38 she says, behold, I am the servant of the Lord, let it be done to me according to your word. My dear brothers and sisters in Christ Jesus, as we gaze upon Jesus and the Blessed Sacrament, here is a culture which is counter to the culture of the world today. A world that is only obsessed with itself. A world which only cares about itself. A world which is not bothered about others. A world says, no matter who dies, all that matters is that I should live. Here is our Blessed Mother, and here is our Lord Jesus Christ telling the world, I give myself for your sake. Yes, my dear brothers and sisters, every time we gaze upon the Eucharistic Lord, the one thing that we see is this: Jesus gives himself to us completely, without reservation, so that we may have life, and life in all its fullness. Shall we all close our eyes and ask ourselves for a moment, what is the goal of my life? What is the philosophy of my life? Have I brought life to others? Have I done anything that makes others live? Have I contributed positively for the good health and the well-being of others? My dear brother, my dear sister, let us remember, if I am a receiver of the Holy Eucharist, but not a liver of the Holy Eucharist, that is a great desecration that I make. If I feed myself with the Lord Jesus Christ, I should become more and more like him. Mother Mary received Jesus in her womb, and while she received him, she was willing to give up everything that she had. Her name, her fame, her reputation. She was willing to put anything at cost so that she may receive the Lord. We have also received the same Lord Jesus Christ in Holy Eucharist today. But what are we willing to give to the world? Let us ask ourselves, am I affirming myself or am I denying myself? Jesus said, if you want to follow me, deny yourself daily and follow me. If you want to follow me, deny yourself daily. Take up your cross and follow me. And if that is diametrically opposite to the ways of the world, let us remember that Jesus has won over the world, and by his power and grace, we also can overcome the world. And for this grace, let us continue to pray. Jesus, make me more and more like you. Jesus, make me more and more like your Blessed Mother.
body and blood of Christ, strengthen us. Body and blood of Christ, strengthen us. The Eucharist is the source and summit of our Catholic faith. Lord, we pray that Catholics all around the world may experience the presence of the living God and make it a deeply transforming experience in their lives. We ask this through the intercession of our loving Mother, Our Lady of Mylapore. We pray, body and blood of Christ, strengthen us. Your body and blood is an offering of great humility, love and power. We pray that your Eucharistic presence today may bring healing of mind, body and soul, especially for those who are suffering due to sickness, poverty, discriminations, natural calamities, war and strife. We pray, Body and blood of Christ, strengthen us. Let us pray. O God, who in this wonderful sacrament have left us a memorial of your passion, grant us, we pray, so to revere the sacred mysteries of your body and blood, that we may always experience in ourselves the fruits of your redemption, who lives and reigns with God the Father in the unity of the Holy Spirit, God forever and ever. திருச்சிறுவர்கள் முன்னே செல்ல இறைமக்கள் பவனியாக செல்வோம். பாடகர் குழுவினர் தொடர்ந்து பாடல்களை பாடிக்கொண்டிருப்போம். திருச்சிறுவர்கள் முன்னே செல்ல இறைமக்கள் பவனியாக அடுத்த பிடத்தை நோக்கி நகர்வோம்.
வந்திருக்கிற ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய இறையாசை நிறைவாக பெற்றுச் செல்வன்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு மணித்துளிகளை ஆண்டவரிடத்தில் எடுத்துக் கொடுப்போம். ஆண்டவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த வேலையில அவரோடு நாளும் இணைந்திருக்கிற இந்த வாழ்க்கை வாழ ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்போர் வாழ்வடைவர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வாழ்வு தரும் உணவை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு திருப்பலியிலுமே நமக்காக கொடுத்து கொண்டிருக்கிறது உன்னத தெய்வன் ஏதோ மத்தியிலே பிரசன்னமாகி கொண்டிருக்கிறார். அவரை உற்று நோக்குவோம், அவரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். அவராகவே மாற வேண்டும் என்பதே அவருடைய ஆவலாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது, அதே திருவுளவுமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிற அந்த உன்னத பிரசன்னத்தை கொடுத்திருக்கிறார். அவரை உளமாற நேசிக்கவும் அவரை உளமாற ஏற்றுக்கொள்ளவும் இந்த உன்னத வேலையிலே ஆண்டவரிடத்திலே முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, இதோ உங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருமே உம்முடைய திருவுளங்களாக மாறிட இந்த நேரத்திலே எங்களையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு சூழல்கள், பல்வேறு தடங்கள், பல்வேறு சவால்கள் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் தடமாறி சென்று கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தின் அலைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே உம்மை நாங்கள் மறந்து விடுகிறோம். பல நேரங்களிலே மறுத்து விடுகிறோம், மறந்து போகிறோம். உம்முடைய இறை பிரசன்னத்தை இழந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய இறை தன்மை இழந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆனால் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை, ஒருபோதும் எங்களை மறந்து விடுவதில்லை. எங்களுக்காக எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற உன்னத தெய்வன் இஸ்ரவேலே, என்னால் ஒருபோதும் நீ மறக்கப்படுவதே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். மகனே, மகளே, நான் ஒருபோதும் உன்னை மறவேன், என்னுடைய இதயத்தில் வைத்து உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லிருக்கிறார். மறந்து போன இதயங்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இருகரம் வெறுத்து இந்த நேரத்தில் அழைக்கிறார். அவருடைய உன்னதமான இறை பிரசன்னத்திலமை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தவர்களாக, ஆண்டவரே, நான் உம்மாக மாற வேண்டும், வெறுமனே உடல் அளவில் மட்டுமல்ல, மாறாக என்னுடைய உள்ளத்திலும் உளமாற மாறி உம்மா உருமாற வேண்டும் என்பதை நம்முடைய ஆண்டவரிடத்தில் நம்ம கொடுப்போம். ஆண்டவரே, இந்த உலக மாற்றங்களுக்காக என்னை தயார்படுத்துகிறேனே தவிர உலகத்தை படைத்தவர் நீர், என்னை படைத்தவர் நீர். உம்முடைய திரு உருவமாக நான் மாற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம கொடுப்போம். இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு பின்பாக நம்மை தொலைத்து விடுகிறோமே தவிர அந்த இச்சைகளை எல்லாம் விரட்டடித்து நம்முடைய வாழ்விற்கு உன்னதமான ஒரு உயரிய திருவுளத்தை ஏற்படுத்துகிற ஆண்டவரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த நேரம், இந்த தருணம் ஆண்டவனை தொடுகிற தருணமாக இருக்கிறது. ஆண்டவர் நம் மத்தியில் வருகிற தருணமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ள தருணமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை காண்கிற தருணம் உம்மாக மாற வேண்டும் என்பது, உம்முடைய உருவமாக, உம்முடைய உருவாக நான் மாற வேண்டும் என்பது ஆண்டவரிடத்தில் கொடுப்போம். இதோ என்னுடைய இரத்தத்தை, என்னுடைய சதை உண்போர் நான் அவரோடு குடிகொள்வேன், அவர் என்னோடு இணைந்திருப்பார் என்று ஆண்டவர் நம்மோடு குடிகொள்ள வருகிறார். நம்முடைய இதயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் குடிகொள்ள வருகிறார். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, இதோ எங்களுடைய கரங்களிலே அலைபேசியோ அலைகளையோ இதோ பல நேரத்திலே நாங்கள் எடுத்து செல்கிறோம். ஆனால் அவைகளின் வழியாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் திசை மாறி தடுமாறி தடப்புரண்டு போய்விடுகிறோம். ஆண்டவரே, உம்மை தொலைத்து விட்டு ஓடி விடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு அறியாமல் தொலைந்து போய் விடுகிறோம். ஆண்டவரே, ஆனால் உம்மை தொடுகிற பொழுது, உம்மை ஏந்துகிற பொழுது, உம்மை சுவைக்கிற பொழுது, உம்மை நாங்கள் உண்கிற பொழுது நாங்களோ உம்மாக மாறுகிறோம் என்பதை நாங்கள் நினைவுபடுத்த இதோ எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து விடுகிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை உளமாற மாற்றி வருகிறார். அவருடைய நற்கருணை இறை பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். நாம் சென்று கொண்டிருக்கிற பாதைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இதோ ஆண்டவர் பல்வேறு தருணங்களில் நம்முடைய வாழ்க்கையில் உளமாற நேசிக்க வருகிறார். இந்த உலகம் பல வழிகளிலே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால்
உண்மையான அன்பு ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிறது. இதுவும் அந்த ஆண்டவர் நம்ம இருகரம் விரித்து அழைப்பு கொடுக்கிறார். என்னை மறந்து போகிறாயா? என்னை மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஆனால் மனமாறுகிற நேரம், உளமாறவரை நேசிக்கிற நேரம், இவ்வாறு ஊதாரி மைந்தன் ஆண்டவரை நான் தவறு செய்து விட்டேன், இதோ என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தில் நான் இவ்வாறாக மகிழ்ச்சியாக இருந்தேன், எல்லாருமாக இருந்தேன், அவரோடு இணைந்திருக்கிற பொழுது மன நிறைவோடு இருந்தேன், அமைதியோடு இருந்தேன் என்று எப்பொழுது தன்னுடைய தவறை உணர்ந்தானோ ஆண்டவரை நோக்கி ஓடி வந்தான், தந்தையை நோக்கி ஓடோடி வந்தான். தந்தை இறங்கி வந்து அவர் இருகரம் பிடித்து அவரை அணைத்து முத்தமிட்டார். அந்த தருணம் இதுவோ ஆண்டவர் நமக்கு தருகிற தருணமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை இருகரம் விரித்து அணைத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நினைக்கிறார். நற்கருணை இறை பிரசனத்திலே இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரிடத்திலே நம்முடைய பலவீனங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தடுமாறி சென்றிருக்கிற ஒவ்வொரு காரியங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கண்களின் வழியாக, நம்முடைய காதுகளின் வழியாக, நம்முடைய கரங்களின் வழியாக நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லா தவற்றினையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை உளமாற மாற்ற வேண்டும் என்று, உளமாற உள்ளத்தில் நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நற்கருணையில் வீற்றிருக்கிற ஆண்டவர் நம்மை நேசித்து நம்மை உருமாற்றி உளமாற நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
முறையாக இறைவனுடைய ஆசிரை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அன்புள்ளவர்களே, இந்த நற்கருணை பவனியிலும் ஆராதனையிலும் பெரும் திரளாக கலந்து கொள்ள உங்கள் அனைவருக்கும் நன்றி. உதவிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி. நாளை நம்முடைய அன்னையின் தேர் திருவிழா மாலை 5:30 மணிக்கு அகில இந்திய வானொலி பின்புறம் இருக்கிற சென்ட் பீட்ஸ் பள்ளி விளையாட்டு திடல் முன்பாக ஒன்று கூடி 5:30 மணிக்கு நம்முடைய அன்னையின் தேர் பவனியை தொடங்குவோம். நாளைய தினம் நமது பாசமிகு பேராயர் மேதகு டாக்டர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி ஆண்டகை அவர்கள் நாளைய வழிபாட்டிற்கு தலைமையேற்று நமக்கு இறை அருளை பெற்று தருவார்கள். அனைவருக்கும் நன்றி.